இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மாமல்லபுரத்தில் அப்போ 55,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செட்டு போட்டு தான் 2 மாசம் கிட்டத்தட்ட செட் அவுட் நடந்தது. பிரமாதமா வந்திருந்தது. அந்த சமயத்துல பெரிய எக்ஸ்பென்சிவான செட். விஜய் சாரும் த்ரிஷா மேமும் மொட்டை மாடில நின்று பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசும்போது சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த லைட் ஹவுஸ் லைட் கரெக்டா மேல படும். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா டைரக்டர் தான் கையில ரிமோட் வச்சு அதை ஆப்ரேட் பண்ணாரு. சனிக்கிழமை யூஸ்வலா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே 20 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு சனிக்கிழமை, அதே ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி. விஜய் பொறுத்த வரைக்கும், த்ரிஷா பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க உண்மையிலேயே 50 அடி ஆழத்துல மேல இறக்கி விட்டா கூட அவங்க ஆசிரியஸ் போயிடுவாங்க. இன்னைக்கு விஜய் சாருக்கு உலகம் பூரா எவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அவர் ஒருத்தரோட ரசிகன், ரொம்ப தீவிர ரசிகன்னு உணர்ந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கில்லின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க பங்காரம் போயிட்டு மறுபடியும் இங்க வர்றோன்றப்போ கிட்டத்தட்ட 4 வருஷத்துல விஜய்க்கு மேல உள்ள எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கூட குறையல. விஜய் சார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கதை கேட்டார்னா அதுக்கப்புறம் எதுலயும் அவரு டைரக்டரை அப்படி வச்சு கொண்டாடிடுவாரு. ஒரு புது டைரக்டரா இருக்கட்டும், அவர் கொடுக்குற அந்த மரியாதை, அவர் கொடுக்குற அந்த புஷனிங். பட்டுப்போல நாவசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையே 8 திசுமியல் வளர்க்கும் சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியணி. அன்பிற்கினிய அதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக கில்லி படத்தினுடைய கேமராமேன் அவர்கள் வந்திருக்காரு. இன்றைக்கு தமிழகம் எங்கும் ரீரிலீஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய கொண்டாட்டமா, இவ்வளவு பெரிய வரவேற்பா அப்படின்ட்டு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கில்லி ரீரிலீஸ் தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பேசப்பட்டு வருகிறது. ஸோ அந்த படத்தை பற்றியும், இவர் ஒர்க் பண்ண படத்தை பற்றியும் நம்மளே பேசுவதற்காக கில்லி படத்தினுடைய கேமராமேன் கோபிநாத் சார் நம்ம இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்படி இருக்கு சார் கில்லி ரீரிலீஸ்? சூப்பரா இருக்கு. வரும்போதே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க டைம் தான் முதல் ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுலேருந்தே ரொம்ப நல்ல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இங்கே அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே கமலா தேட்டர் ஒரே நாள்ல எல்லா ஷோவும் ஃபுல்லு. இதை தவிர இதுல சத்தியம்ல மெயின் ஸ்கிரீனே கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்படுறேன். எல்லாமே ஃபுல்லு தான். அண்ட் இங்க சென்னையில ஷூட் பண்ணது அந்த செட்டு அதெல்லாம் பற்றி சொல்லுங்க. செட்டு இங்க செட்டு போட்டது மாமல்லபுரத்துல. ஆக்சுவலா அது லாஜிக் படி பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். லைட் ஹவுஸ் பக்கத்து ஏரியா அப்படின்றப்ப அந்த ட்ரிபிள் கேன் அந்த ஏரியா அங்கிருந்து நமக்கு தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாமே ட்ரிபிள் கேன், மயிலாப்பூர் அந்த லைட் ஹவுஸ் ஒட்டின லைட் ஹவுஸ் தெரிகிற படங்கள் அங்க உள்ள மொட்டை மாடி. இது செட் ஆனா போட்டது இதுல மாமல்லபுரத்துல அப்ப ஜிவி சாரோட காட்டன், ஜிவி காட்டன் இருந்தது. அதுல கிட்டத்தட்ட, அதாவது நேத்து ஒரு டைரக்டரோட இது ப்ரொடியூசரோட என்ன அவர் சொன்னது கரெக்டா இருக்கும். நான் பல ஏக்கர்ல இருக்கோம் அப்படின்னு அவர் ஸ்கொயர் ஃபீட் கணக்காவே சொன்னார். 65,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செட்டு போட்டு தான் 65,000. ஏன்னா ப்ரொடியூசர் சொல்றப்ப அந்த வருஷம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆத்தன்டிக்கான விஷயம் அதான். அதனால அங்க போட்டோம். மணிராஜ் டைரக்டர் தான் செட்டு போட்டார். ரொம்ப பிரமாதமா போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 2 மாசம் செட் ஒர்க் நடந்தது. செட் ஒர்க் நடக்கிறப்பே நான் போவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஷூட்டிங் மாத்திரம் போயிட்டு மற்ற நேரம் போகாமலாம் இருக்க மாட்டேன். இப்போ செட்டு போட்டாங்கன்னா அதை மார்க் பண்றதுலேருந்து எல்லாமே எப்போ சமயம் கிடைக்குதோ போயிட்டு வருவேன். அந்த அளவு நான் அவைலபிளா வச்சுப்பேன். ஒரு படத்துக்கு நடுவில் இன்னொரு படமோ வேற ஒரு நேரத்துல பல படங்களோ கமிட் பண்ண மாட்டேன். இது அதனாலதான் எனக்கு அவைலபிளா இருக்க தொட்டு தான் டைரக்டர் கூப்பிடுறப்பையும் இந்த மாதிரி செட் ஒர்க் நடக்கிறப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறப்ப நம்மளால போக முடியறது காரணம் அதுதான். அப்போ 2 மாசம் கிட்டத்தட்ட செட் ஒர்க் நடந்தது. பிரமாதமா வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப அந்த சமயத்துல பெரிய எக்ஸ்பென்சிவான செட்டு. அந்த வீடு யாரோட ஐடியா சார்? மேல ஓபன் பண்ணி உள்ள குதிச்சு இறங்குற மாதிரி எல்லாம் விஜய் சாரோட வீடு இருக்கும்ல, அந்த வீடு எல்லாம் டைரக்டரோட ஐடியா. அதை ஆர்ட் டைரக்டர் அவர் ஸ்கெட்ச் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார். அதுக்கு லைட்டிங்கான ப்ரொவிஷன், மற்ற எஸ்தெட்டிக்கா கம்போஸ் பண்றப்ப ஃப்ரேம் எப்படி இருக்கும் என்ன அதெல்லாம் நான் டிசைட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் தான். பட் பேசிக்கான இது டைரக்டரோட இதுதான் நாங்கள் எல்லாருமே
விஜய் சாரும் த்ரிஷா மேமும் மொட்டை மாடில நின்று பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசும்போது சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த லைட் ஹவுஸ் லைட் வந்து கரெக்டா அவங்கள படம். அது எப்படி சார் பண்ணீங்க? அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைட் விஷயங்கள் அது மேல என்ன லைட் வரணும் என்னன்றத டிசைட். ஆனா வந்து எந்த டைம்ல வரணும் என்னன்றது வந்து டைரக்டர் தான். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா டைரக்டர் தான் கையில ரிமோட் வச்சு அதை வந்து ஆப்ரேட் பண்ணாரு. ஆமா, அந்த டைம்ல எந்த டைம்ல வரணும் என்னன்றது வந்து அதை வச்சு கரெக்டா வந்து அந்த டயலாக், அந்த கேப், அந்த விஷயங்கள் கரெக்டா அது சுத்தி வர்றதுக்கு எந்த டைம் ஆகும் இதெல்லாம் டைரக்டர் தான். அவர் பர்சனலா அவர் கையில வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு அது அப்படியே கரெக்டா நேச்சுரல் டைரக்டர். இந்த மாடியில இருந்து அந்த மாடி அவங்க தாவுற அந்த சீன்லாம் எப்படி சார் எடுத்தீங்க? இதெல்லாம் வந்து அது நிறைய அப்பதான் சிஜி எல்லாம் ஆரம்பிச்சது. அதாவது அப்பெல்லாம் ப்ளூ மேட், கிரீன் மேட், ப்ளூ மேட் தான் அப்போ இருந்தது. அப்போ வந்து சேஃப்டி பண்ணிப்போம், உங்களுக்கு பாக்குறதுக்கு அந்த மாதிரி தோணும். பட் இருந்தாலும் கீழே அதாவது அது வந்து ஒரு 50 அடி ஆழம் இருக்கிற மாதிரி தோணுனா கூட நாங்க ஒரு 10 அடி ஆழத்தை தான் எடுத்துடுவோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த லென்ஸ் போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் போடுறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஆனா இருந்தாலும் அந்த 10 அடி ஆழத்துல ஒரு ஒரு 20 அடி கிராஸ் பண்ணணும்னாலும் அது தைரியமா கிராஸ் பண்ணணும் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும். அதுக்கு தைரியமா இருக்கவங்க தான். இப்ப விஜய் பொறுத்த வரைக்கும், த்ரிஷா பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க ரொம்ப ஈஸியா நீங்க உண்மையிலேயே நீங்க 50 அடி ஆழத்துல மேல இறக்கி விட்டா கூட அவங்க ஆசிரியஸ் போயிடுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்ததுனால எங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லாம இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபைட் த்ரிஷா மேம் தூக்கிட்டு வரும்போது, மதுரையில தூக்கிட்டு வரும்போது அந்த ஃபைட் எப்படி சார்? பிரகாஷ் ராஜ் சார் கழுத்துல கத்தி வைக்கிற சீன் இதெல்லாம் அது வந்து ஆக்சுவலா ஒரிசால பண்ணது. ஒரிசால நான் சொன்னேன் இல்லையா, அரக்கவேலி, அங்கதான் இது வந்து பண்ணும். பிரமாதமான சீன் அது. ஆக்சுவலா ஆஃப் டேல முடிச்சோம், அவ்வளவுதான். அதாவது டைரக்டர் பொறுத்த வரைக்கும் பெரிய படங்கள் பண்ணுவாரு, பெரிய செட்டப்லாம் நடக்கும். ஒரு 500 பேர் ஆர்டிஸ்ட் இருந்தா கூட அது அவரோட பிளானிங் தான். அந்த ரெயின் ஃபைட் எப்படி சார் எடுத்தீங்க? அந்த மழை போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைட் அந்த உள்ளர அந்த இது ஆடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அதுவும் அங்கதான் வந்து எல்லாமே அது என்ன நினைக்கிறாரோ அது நடக்குங்க. அந்த மாதிரி ஒரு டீம் எங்களுது. மற்றபடி வந்து ஐடியா வந்து டைரக்டர் என்னன்றத டிசைட் பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயங்கள் எல்லாமே. த்ரிஷா மேம் அவங்களுடைய இருந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க. த்ரிஷா வந்து அப்போ வந்து பிகினிங் பீரியட் தமிழ்ல பெருசா படங்கள் பெரிய ஹீரோஸ் கூட பண்ணல. இதான் ஃபர்ஸ்ட் படம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் படம்னா நான் சொல்றது பெரிய ஹீரோஸ் கூட பண்றது. அதுக்கு முன்னாடி அப்போ வந்து பேரலா வந்து வருஷம்னு ஒரு படம் வந்து தெலுங்குல பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படம் அப்போ ரிலீஸ் கரெக்டா. இப்ப கேட்டீங்க இல்லையா, அந்த மழை ஃபைட், அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் அந்த இதெல்லாம் கொட்டி அந்த டைம்ல தான் வந்து வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து நாங்க இருந்தது வந்து வைசாக்கு மேல ஒரு 2.5 hours 3 hours இருக்கும். காட் ரோட் மேல வந்து அங்க இருந்தோம். இதுல அரக்கவேலியில இருந்தோம். அங்கதான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ரிலீஸ் ஆனோன்னா பாக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. பட் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சாங்ல பெரிய ஹிட். நான் மாத்திரம் போல, ஒரு டைரக்டரு விஜய் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. வேட்கையில த்ரிஷா எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த 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 ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. பட் ஆனா அந்த ஓவர் நைட் அவங்களோட இது வந்து பொசிஷன் வேற மாதிரி மாறிடுச்சு. மிகப்பெரிய ஹிட் அந்த படம் வந்து வருஷம். அடுத்த நாள், அதாவது முதல் நாள் நைட் வந்து த்ரிஷா பொசிஷன் வேற, மறுநாள் அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் மார்னிங் வந்து த்ரிஷா வேற. பிரகாஷ் ராஜ் சார், அவரை பற்றி சொல்லுங்க. பிரகாஷ் ராஜ் வந்து எங்க எல்லாரோட செல்லம். ஓ அப்படிங்களா? ஆமா, உண்மைதான் வந்து. ஏன்னா எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். அவர் வந்து கேமராக்கு முன்னாடி வந்துட்டாருன்னா, ரெண்டாவது எங்க டைரக்டரோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா, அதனாலதான் அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளவு அழகா, ரொம்ப 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 அதாவது அப்படிலாம் இன்னைக்கெல்லாம் பேய் பிஸி. அவர் ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதாவது கிட்டத்தட்ட ஃபிளைட்ல தான் அவர் தூக்கமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிஸியா இருப்பார். இருந்தாலும் இந்த படத்துக்கு அந்த மாதிரி டேட் கொடுத்து இருந்து அவருடைய டைரக்டர் என்ன சொல்றாரோ அவர் வந்து ஒரு உரிமையா கண்டிப்பார் டைரக்டர் பொறுத்த வரைக்கும். அதனால அவருக்கு வந்து ஒரு மரியாதை கலந்த பயம் டைரக்டர் மேல உண்டு. ஸோ 2 பேருக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு கேமராமேன், அவர் ஒரு ஆர்டிஸ்ட் தாண்டி அவர் வந்து கேமராக்கு முன்னாடி வந்துட்டாருன்னா அவரை ரசிக்க ஆரம்பிச்சிருவேன். நம்மளை மீறி உள்ள போயிடுவோம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர்.
அதுக்கு மேல நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க பார்ப்போம். அது வந்து படத்துல அதோட அவுட்புட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை மானிட்டர் பாப்பீங்க சார்? எத்தனை டேக் போவீங்க சார்? அதாவது நிறைய விஷயங்கள் மானிட்டரே பார்க்க மாட்டாங்க. டைரக்டருக்கு எனக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கா தான். ரெண்டாவது ஆர்டிஸ்ட் எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல ஒரு வித்தின் வீக் வந்து எல்லாம் சிங்க் ஆயிட்டாங்க. இப்ப த்ரிஷா என்ன பண்ணும் அப்படின்றது தெரியும். டைரக்டர் ஆனா சொல்லிடுவாரு, எல்லாத்தையும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டோம், மானிட்டருக்கு டைம் இல்லைன்னா ரெடின்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா டைரக்டருக்கு எனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், என்ன ஷார்ட் வேணும், என்ன இதுக்கு பண்ணணுன்றது எனக்கு தெரியும். டைரக்டர் வந்து அது சில சமயம் சொல்லலைன்னா கூட நான் பண்ணிடுவேன். ரெண்டாவது அவருக்கு என்னன்னா நம்ம நம்பி விட்டுருவார். சரி அவனுக்கு தெரியும் பண்ணுவான் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை வந்து. ஸோ இதனால வந்து மானிட்டர்னா ஜாஸ்தி பார்க்கவே மாட்டாங்க. டைம் இருந்தால் தான் மானிட்டர், டைம் இல்லைன்னா டேக் தான். டேக் தான் போயிட்டே இருக்கும் மொழியே. ரெண்டாவது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னால மேக்ஸிமம் வந்து ரெண்டாவது டேக் போறதுக்கு வேலை இருக்காது. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தோம். அந்த படம் அப்படிதான் நடந்தது. அண்ட் எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்க உங்க சைட்ல இருந்து யூஸ் பண்ணீங்க சார்? நான் ஒன்றும் ரொம்ப அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்லாம் அந்த டைம்ல யூஸ் பண்ணல. என்னன்னா அதுக்கு அந்த படத்துல அக்கேலா நிறைய யூஸ் பண்ணேன், ஜிம்மி யூஸ் பண்ணேன். ஜிம்மி அப்பதான் வந்து புதுசு, அக்கேலா தான் நிறைய யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெடிகேம் யூஸ் பண்ணேன். மற்றபடி கேமராஸ் பாத்தீங்கன்னா, கேமரா அந்த சமயத்துல 435 எல்லாம் இருந்தாலும் கூட நான் ஏர் 3 தான் ஷூட் பண்ணேன். ஏர் 3 தான் ஷூட் பண்ணேன். ஏர் 3 தான் படம் முடிகிற வரைக்கும் ஏர் 3 தான். மானிட்டர் கிடையாது. அந்த டைம்ல வந்து மானிட்டர் அவைலபிளா இருந்தது, பட் நான் வச்சுக்க மாட்டேன். புரியுது உங்களுக்கு? அதுக்கப்புறம் குருவிலாம் கூட மானிட்டர் தான் கூட சாங்ல தான் வச்சுப்பேன். பட் இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் வெறும் சாங்ல மாத்திரம்தான் யூஸ் பண்ணேன். அது டைரக்டர் பார்க்கறதுக்காக. இந்த படத்துல வந்து சாங்ஸ் பயங்கர ஹிட், எஸ்பெஷலி அப்படி போடு சாங், அந்த சாங் பற்றி சொல்லுங்க. அது வந்து இங்க பிரசாத் ஸ்டுடியோல செட்ல பண்ணோம். எப்படி இருந்தது சார்? அந்த உங்களுக்கு தெரியுமா அந்த சாங் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்? யாருக்கும் இங்க தெரியும், எல்லாம் ரிலீஸ் ஆன. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. எல்லா சாங்குமே நல்ல சாங்ஸ் தான். அத்தனை சாங் இந்த படத்துல ஹிட். அதாவது அப்படி போடு இன்னும் கொஞ்சம் மாஸ் ஹிட். புரியுதா உங்களுக்கு? பட் அதுல ராஜ்சுந்தரம் மாஸ்டர் பண்ணாங்க, நல்லா இருந்தது. கில்லி படம் ஷூட்டிங் நடந்த பொழுது ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி சொல்லுங்க. சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் சாருக்கு உலகம் பூரா எவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அவர் வந்து ஒருத்தரோட ரசிகன், ரொம்ப தீவிர ரசிகன்னு உணர்ந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, முக்கியமான சேஸ் அரக்கவாளி நடந்துட்டு இருக்கும் போது, நாங்க இன்னொரு படம், அடுத்த படம் கமிட் ஆயிட்டோம். யாருன்னா அது ரத்ன சார், அது AM ரத்னம் சார், டைரக்டர் வந்து தரணி சார், கேமராமேன்னா மியூசிக் வித்யாசாகர். பூஜை வந்து உடனே வச்சாகணும்னு சொல்லிட்டு அங்க அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்ல ஹைதராபாத்ல நடந்தது. நாங்க இருந்தது அரக்கவேலி, வைசாக் போய் டிராவல் பண்ணி போகணும். நடுவில் 1 day தான் டைம். இதுக்குள்ள நாங்க போகணும். நானும் தரணி சார்னா இங்க இருந்து பை ரோடே போயிட்டு வந்துருவோம். பட் என்ன அப்படின்னா, அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து த்ரிஷாவும் விஜய் சாரும் பூஜைக்கு வரணும்ன்றாங்க. விஜய் சார் என்னன்னா அவசியம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு அடம் பிடிக்கிறாரு. நான் பவன் கல்யாண் பார்க்கணும், அவர் நினைச்சா எப்ப வேணா பார்க்கலாங்க. இருந்தாலும் ஒரு அவ்வளவு பெரிய ஒரு ரசிகர்கள் இருக்க ஒரு ஸ்டார் வந்து, சூப்பர் ஸ்டார் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட வந்து மேல ஒரு வச்ச இது அபிமானம் பாருங்க. அந்த அன்பு வந்து நான் அன்னைக்கு உணர்ந்தேன். அதே மாதிரி அடம் பிடிச்சு வந்துட்டாரு. அந்த ஒரு நாள் மாத்திரம் பிரேக் பண்ணிட்டு, ஷூட்டிங் பிரேக் பண்ணல, ஜஸ்ட் அங்கே அசிஸ்டன்ஸை விட்டுட்டு மற்ற பாசிங் ஷாட்ஸ், லூப் ஷாட்ஸ் அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஃபைட் மாஸ்டர் விட்டுட்டு, கோடைட்டர் விட்டுட்டு, நானும் தரணி சார், விஜய் த்ரிஷா 4 பேரும் பை ரோடு வந்துட்டு ட்ரெயின்ல வந்து வைசாக்ல இருந்து ட்ரெயின்ல வந்து ஹைதராபாத் வந்து பூஜை அட்டன் பண்ணிட்டு, திரும்பி அதே மாதிரி ட்ரெயின்ல வந்து வைசாக் வந்துட்டு அங்கேருந்து பை ரோடு அரக்கவேலியை வந்து சேர்ந்தோம். இது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அன்னைக்கு விஜய் வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஹீரோ என்னதான் இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு ரசிகன் இருக்கான். அது எப்படி சார் இருந்தார்? பவன் கல்யாண் சார் பார்த்தாரா? பார்த்து பேசினாரு. அது வழக்கம் போல அதே கூச்ச சுபாவத்தோட அது மாதிரி ஒதுங்கி அந்த மாதிரிதான் இருந்தார். ட்ரெயின்ல எல்லாம் எப்படி சார் டிராவல் பண்ணுவாரு? அதெல்லாம் கவலைப்பட மாட்டாரு. ஒரு பயங்கர டவுன் டு எர்த்துங்க, கூல்ங்க. அவர் மாதிரி ஒரு மெச்சூர்ட் பர்சன் வந்து நான் பார்த்ததில்லை. அவ்வளவு பெரிய பொசிஷன்ல அவரு தான் இவ்வளவு பெரிய ஸ்டார் என்ன எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அப்புறம் அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த்.
ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த காலகட்டத்துலலாம் கேரவன் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் எப்படி சார் இருந்திருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல? நல்லாவே இருந்தது. இதை விட இன்னும் ஆரோக்கியமா இருந்தது. நிறைய வந்து அதாவது உடனே நான் பழைய காலத்து ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. பட் நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த ஜெனரேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. இப்போ நான் வந்து 94ல ராஜு சார்ட்ட ஜாயின் பண்ணேன் அசிஸ்டண்டா. இப்போ இன்னைக்கு 2024 30 years ஆயிடுச்சு. நான் படம் பண்ண ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வந்து 24 வருஷம் ஆயிடுச்சு, 23 வருஷம். 2001 தில்லு, இன்னைக்கு 2024. அதனால அதெல்லாம் இருந்தது. பட் என்ன அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் நல்ல எல்லாமே காலத்தின் மாற்றம், நம்ம ஏத்துக்கிட்டு தான் கண்டிப்பா. அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆகும்போது எப்படி இருந்தது சார்? நிறைய சிக்கல்கள் இருந்ததுங்களா? சிக்கல்கள்லாம் எதுவுமே கிடையாது. படம் வந்து பட்ஜெட் அந்த மாதிரி பட்ஜெட் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் வேற இது சைமல்டேனியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. சிரமன்றது அவங்களுக்கு அது யூஸ்வலான விஷயம், இவ்வளோ பெரிய படங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணிட்டாரு. April 17th 2004 ஒரு சாட்டர்டே, சனிக்கிழமை யூஸ்வலாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? டெஸ்டினி பாருங்க, அதே 20 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு சனிக்கிழமை. புரியுதா உங்களுக்கு? அதே ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி, 3 நாள். அதே 17 ரிலீஸ் பண்ணிருக்கலாம் புதன்கிழமை, ஆனா வந்து 20ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. இதுதான் டெஸ்டினி. இது ஏதோ ஒரு கனெக்ட் பாருங்க. அன்னைக்கு இருந்த அதே வரவேற்பு, தியேட்டர் கொண்டாட்டம் வந்து இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து தியேட்டர் கொண்டாட்டம்னா நான் வந்து ஆதாரத்தோட தான் சொல்றேன், எல்லா தியேட்டர்ஸும் அட்வான்ஸ் புக்கிங் ஃபுல் ஆயிடுச்சு உங்களுக்கு. நேற்று வந்து திண்டுக்கல்லேருந்தே ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, சார் இங்கேயும் ஃபுல்லு சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர வந்து ஒரு இது தூத்துக்குடியிலேருந்து என் பையன் வீரச்சோழன், அவனோட கிளாஸ்மேட்டு ஜபர்னு சொல்லிட்டு, அவன் வந்து தூத்துக்குடி, அவர் ஃபோன் பண்ணாரு. என் பையன் மூலமா இது விஷயம் தெரியும். நேற்று 300 rupees டிக்கெட் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அதே டிக்கெட் வந்து அங்க வந்து பிளாக்ல 1000 rupees போயிட்டு இருக்கு. ஒரு இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இந்த மாதிரி. அது மாதிரி சிங்கப்பூர்ல வந்து நேற்று நைட் ஷோ போயிருக்கு. அதுல வந்து அந்த கொண்டாட்டம் சிங்கப்பூர்ல எல்லாமே. இங்கேயும் வந்து இப்ப பாருங்க, வெட்டி தியேட்டர் இதெல்லாம் வந்து எனக்கு வந்திருக்கு, டைரக்டர் தான் அனுப்பிச்சாங்க. போட்டோதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புது படம் என்ன ரிலீஸ் ஆகுமோ அந்த பேனர்ஸ் எல்லாமே அந்த அளவு கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிமிஷமும் எல்லா தியேட்டர் ரிலீஸ் ஆன தியேட்டர்லாம் மிகப்பெரிய கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. கில்லி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது உடனே இந்த ரீச் கிடைச்சதுங்களா இல்ல ஸ்லோ பிக்கப்ங்களா சார்? இல்லைங்க, பயங்கர ரீச் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து டைரக்டர் அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, ப்ரொடியூசர். அது மாதிரி இப்பயும் வந்து அந்த ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு முன்னாடி. எல்லாமே அதுக்கான அதெல்லாம் எந்த ஒரு ஷோ கூட தள்ளல. முதல் ஷோலே தெரிஞ்சிச்சு இந்த படம் ஹிட் அப்படின்றது வந்து. ஆனா ரெக்கார்டு ஹிட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அவ்வளோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுது. இப்போ மறுபடியும் ரீரிலீஸ்லயும் அந்த ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றது நம்பிக்கை. ஒரு சில போட்டோஸ் இருக்கு, அதை பார்த்துடலாங்களா சார்? இது வந்து ஆக்சுவலா வந்து வேட்டைக்காரன் ராஜமன்றி ஷெட்யூல், நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அந்த சாங். அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். அந்த படம் வந்து டைரக்டர் வந்து பாபு சிவன், தரணி சாரோட அசோசியேட். குருவி படத்தோட டைலாக் ரைட்டர் அவர். நல்ல ரொம்ப அமைதியான ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் அது. ஒரு ஆஸ் யூஷுவல் வந்து விஜய் சார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கதை கேட்டார்னா அதுக்கப்புறம் எதுலேயும் வந்து அவர் டைரக்டரை வந்து அப்படி வச்சு கொண்டாடிடுவார். ஒரு புது டைரக்டரா இருக்கட்டும், அவர் கொடுக்குற அந்த மரியாதை, அவர் கொடுக்குற அந்த பொசிஷனிங், அதை பார்த்தே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் அந்த டைரக்டரை பார்த்து. அந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. அந்த மாதிரிதான் அந்த படம் வந்து நடந்தது. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். அது வந்து அனுஷ்காவுக்கு செகண்ட் படம், அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் தான் திருப்பி மறுபடியும் பிஸியான. அண்ட் இந்த பாட்டு நான் அடிச்சா தாங்க மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஹிட்டான சாங். அந்த சாங் ஷூட் பண்ண அனுபவம் பற்றி சொல்லுங்க சார். அந்த லொகேஷன் இது வந்து இதுக்கு இங்க ராஜமன்றில அந்த பிரிட்ஜ்ல பக்கத்துல தான் நம்ம ராஜமன்றி சுத்தி நிறைய நம்ம பண்ணோம். அந்த இது வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணாரு, ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் சாரனுடைய டான்ஸ் அதை பத்தி நான் இது என்ன சொல்றது உலகத்துக்கே தெரியும். பட் ரொம்ப குஷியா இருப்பாரு. சாங் அப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நான் பார்த்தே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாருங்களா சார்? பார்வைதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க டான்ஸரோட அசிஸ்டன்ஸ் ஆடுவாங்க, 2 தடவை பார்ப்பாரு,
ஓகே டேக்னு போயிட்டே இருப்பார். அவ்வளவுதான். என்ன அப்படின்னா கில்லில இருந்து என்னோட பிராக்டிஸ் என்ன அப்படின்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது தெரியும் நமக்கு. அதனால வேற எதுனாலையும் வந்து ஒன்மோர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சாங் எல்லாமே 3 கேமரா வச்சிருவேன். 3 கேமரா தான் எடுப்பேன். அப்பதான் வந்து பெட்டரா இருக்கும் நமக்கு வந்து. ஏன்னா சப்போஸ் ஏதாச்சும் வேற யாரும் எந்த தவறு பண்ணாலும் மறுபடியும் அதுக்காக ஒன்மோர் போக வேண்டாம், வேற ஒரு ஷாட் கட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். அதனால அது வந்து அந்த படத்துல வந்து வேட்டைக்காரன்ல அத்தனை சாங் வெயிட்டு. இது குருவி. இத பத்தி சொல்லுங்க. இது குருவி வந்து அந்த வீட்டு செட்டு, அதாவது அவங்களோட வீடு ஒண்ணு, விஜய் சாரோட வீடு ஒண்ணு, அது கூட ஒரு லிஃப்ட் இருக்கும், அதுல கூட அந்த சுமன்லாம் வருவாங்க, திருப்பி உள்ள போவாங்க, அந்த அந்த செட்டப். இது ஆக்சுவலா மிகப்பெரிய செட்டு. இங்க நம்ம கோட்டூர்புரத்துல ஒரு இடம் பர்மிஷன் வாங்கி, கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி தான் நம்ம பண்ணது. அங்க அதுல வந்து டோட்டலா வேற ஒரு லுக் இருக்கும். இப்ப நீங்க கில்லிக்கும் குருவிக்கும் லுக்கு மாறும், குருவிக்கும் வேட்டைக்காரனுக்கும் லுக்கு மாறும். இத்தனைக்கு என்ன அப்படின்னா எனக்கு உள்ள ஒரு இது அப்படின்னா ஹேபிட் அப்படின்னா யாருக்கும் மேக்கப் போட மாட்டேன். என்னோட லைட்டிங்க்கு வந்து லென்ஸிங்கு வந்து மேக்கப் தேவைப்படாது யாருக்குமே. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் மாத்திரம் மைல்டா டச் பண்ணிப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருக்கு மேக்கப் போட்டது. ஆனால் வந்து என் படத்தில் என்னன்னா இந்த 3 விஜய் சாரையும் எந்த படத்தோட ஸ்டில் எடுத்து காமிச்சிங்கனாலும் இந்த படம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஸ்கின் அந்த மாதிரி ஒரு ஸ்கின். அடுத்து குருவியில நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும், ரொம்ப ரகடான போர்ஷனும் இருக்கு, ரொம்ப கிளாஸான. இப்போ மலேசியா போர்ஷன், இப்போ அடுத்தது தேன் அந்த சாங் வந்து நியூசிலாந்து ஷூட் பண்ணும், அப்பெல்லாம் லுக் வேற ஒண்ணு இருக்கும். இதே ரகட் போர்ஷன் இந்த பிகினிங் போர்ஷன்ல அடப்பா போர்ஷன் வந்து டோட்டலா வேற ஒண்ணு இருக்கும். அது எல்லாமே அந்த மாதிரிதான். ஸோ இந்த ஃப்ரேம்ல இருக்கிறது யாரு இங்க இந்த பக்கம் வந்து இதுவும் அதுதான் குருவிதான். குருவி அந்த இதுக்கு போயிட்டு அந்த அவரோட கார், அந்த ரேஸுக்கு போற கார் அதுல வந்து இருக்கும். விவேக் சார் கூட நல்ல ஒரு அனுபவம். விவேக் சாருக்கும் விஜய் சாருக்கும் ரொம்ப நல்ல சிங்க் இருக்கும் 2 பேருக்குள்ள. அந்த இவரும் நல்ல காமெடி டைமிங் ரொம்ப நல்லா வரும் விஜய் சார் பொறுத்த வரைக்கும். அவருக்கு அந்த மாதிரி. எங்களுக்கு ரெண்டாவது என்ன, விவேக் சார் பொறுத்த வரைக்கும் தில்ல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த ஃபீல் அப்பத்துல இருந்தே இல்ல சார், தில்லில இருந்து ஒர்க் பண்ணதுனால விவேக் சார் கூட அந்த டச் இல்ல. பர்சனலா ரொம்ப தொடர்ந்து தில் தூள் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, தில் தூள். அதுக்கப்புறம் வந்து கில்லியில மாத்திரம் விவேக் சார் இல்ல இதுல திருப்பி குருவியில வந்துட்டாரு. ஸோ இன்னொரு இது நாசர் சார் வந்து அவர் என்ன சொல்றது வந்து, அதாவது ஒரு அவ்வளோ டெடிக்கேஷன் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்க முடியுமா? அதே சமயம் மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. எல்லாரும் கூடயும் அவ்வளோ ஈஸியா ஜெல் ஆயிடுவாரு. அதை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அவ்வளோ சமமா ட்ரீட் பண்ணுவார். நல்ல ஹியூமன். இதுவும் குருவிதான். குருவி அந்த கார் சேஸ் அப்போ இருங்காட்டுக்கோட்டையில பண்ணது. இதெல்லாம் எப்படி சார் எடுப்பீங்க? இந்த மாதிரி கார் சேஸ் மாதிரிலாம்? கார் சேஸ் என்னங்க, ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, என்ன ரிஸ்கான ஷாட்ஸ்னாலும் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கான சேஃப்டி நாங்க ப்ராப்பரா பண்ணிடுவோம். அதுக்காக வந்து அவங்களை ரிஸ்க் எடுக்க வைக்க மாட்டோம். இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் கேமரா ஃப்ரண்ட்ஸ்ல வச்சிருக்கீங்களா சார்? இல்ல, கேமரா அது என்னென்ன ஆங்கிள் தேவைப்படுதுன்னு பார்த்து ஆக்ஷன் டைரக்டரும் முதல்ல டைரக்டர் கிட்ட அவங்க எங்க வேணும்னு கேட்கறாங்களோ அதை தவிர நமக்கு எங்க இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணும். அந்த ஃப்ரீடம் உண்டு. அது அப்படிதான் பண்ணுவோம் நாங்க. த்ரிஷா மேம் என்ன தெரியல. ஆமா, இதுவும் குருவிதான். அந்த ஃபிளைட்ல இருக்கப்போ ஃபிளைட் செட் இது வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத், அங்க ஷூட் பண்ணது. ஓகே, இன்னைக்கு ரொம்ப 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 சின்ன பையனா இருக்காரு. ரொம்ப அரிதான புகைப்படமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து குருவி இல்லைங்க, உதயநிதி சார். ஆமா, அது உதயநிதி. குருவி ஃபர்ஸ்ட் டே, அதாவது ரெயின் ட்ரீ இதுல வந்து ராஜா நம்மளுக்கு ரெயின் ட்ரீ ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் ஷாட் அங்க வந்து எடுத்தோம். அங்கதான் இது நடந்தது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவரு இந்த மாதிரி சினிமாவுக்கு வந்து நடிப்பாரு அப்படிங்கறதெல்லாம்? இல்ல, அது நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. பேசிக்கா என்ன அப்படின்னா எது பண்ணாலும் ரொம்ப சின்சியரா பண்ணக்கூடியவர். தான் வந்து ஒரு சிஎம்மோட பேரன், இப்ப இன்னைக்கு சிஎம்மோட பையன் அப்படின்ற ஒரு பர்சன் கூட அவரு கிடையாது. அவங்க வீட்டுல யாருக்குமே அது கிடையாது. அது வந்து அவ்வளோ சிம்பிளா இருப்பாங்க. ஒரு தேட்டருக்கு அப்போதைக்கு வந்து அப்ப அந்த சமயம் குருவி படம் எடுக்கும்போது அவங்க தாத்தா தான் சிஎம். புரியுது அவங்களுக்கு? ஆனா வந்து ஒரு இடத்துல கூட எந்த பர்மிஷனுக்கும்
அந்த பவர்ஸ் அவர் யூஸ் பண்ணது கிடையாது. அவங்க தெளிவா முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க எந்த இடம்னாலும் ஆஸ் பர் எப்போதுமே ரெகுலரா பர்மிஷன் அப்ளை பண்ணி அது எப்ப கிடைக்குதோ அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணுங்க. நாங்க இங்க இருக்கோன்றதுக்காக எந்த விதமான இது வந்து நாங்க ஓவர்லுக் பண்ணி போக மாட்டோம் அப்படின்றது கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த அந்த ஒரு ஜெனியூனிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் சரியா போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அது நீங்க உணர்ந்திருக்கீங்களா? குருவி சரியா போகல அப்படின்ட்டு என்ன, அதாவது நம்ம எடுக்கிறது வரைக்கும் சின்சியரா 100% சின்சியரா நம்ம பண்ணிடுங்க, அப்படிதான் நாங்க பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம்ன்றது நம்ம கையில இல்லை. இப்போ குருவி இப்போ எப்படி கில்லி எந்த அளவு சின்சியரா நாங்கள் ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் குருவியும் சின்சியரா ஒர்க் பண்ணோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்குள்ளெல்லாம் போகவே மாட்டேன். புரியுது உங்களுக்கு? இப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளேயோ மற்ற எங்க விஷயங்களுக்குள்ளேயோ டைரக்டர் டிசைட் பண்றது தான். அது என்னவோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். பட் ஆனால் அது என்னவா வருது ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும், இப்போ தூள் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்ததோ, எப்படி எந்த பத்திரம் இருந்தோ அதே தான் குருவி ரிலீஸ் ஆகும்போது இருந்தது. இன்னும் பல மடங்கு இருந்தது. ஏன்னா கில்லின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து எந்த அளவு, அதுக்கப்புறம் நாங்கள் பங்காரம் போயிட்டு மறுபடியும் இங்கே வர்றோன்றப்போ கிட்டத்தட்ட வந்து 4 வருஷத்துல டைரக்டருக்கு மேல உள்ள, விஜய்க்கு மேல உள்ள எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கூட குறையல, இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் அது டைரக்டர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்புற விஷயம் சின்சியரா தான் பண்ணார். அது சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும், சில விஷயங்கள் கொஞ்சம் கிளைமேக்ஸ்ல அந்த கீழே லிஃப்ட் உடைச்சுக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள போறது, அதெல்லாம் எப்படி சார் ஷூட் பண்ணீங்க? அது ஆக்சுவலா வந்து நீங்க பார்த்தது, நான் சொல்லுவேன், நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்டர் வாட்டர் வித்தவுட் வாட்டர் ஷூட் பண்ணோம். டெக்னிக்கலா வந்து வித்தவுட் வாட்டர். அது புரியுதா உங்களுக்கு? அது ½ டேக்குள்ள ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஏவிஎம்ல தான் செட்டு போட்டோம். புரியுதா உங்களுக்கு? தண்ணியே கிடையாது. ஃபுல்லா அது கிரீன் மேட்ல ஸ்டுடியோக்குள்ளார ஜஸ்ட் அது மாத்திரம் இறக்குனது. அது டெக்னிக்கலா என்ன பண்ணோன்றது அதை நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் வேணாம் இங்க. பட் ஆனா இந்தியாலே நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க அது சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. நானோ தரணி சாரோ. ரியலி ஷாக்கிங் சார். நான் வி தாட் ஏதோ ஏதாவது ஒரு தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இல்ல ஸ்விமிங் பூல் மாதிரி ஏதாவது. இல்ல, இதே வந்து கில்லி டைம்ல அந்த தண்ணிக்குள்ள அந்த அந்த இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் எல்லாம் உள்ள விழுந்துரும், உள்ள விடுவாங்க. போய் எடுக்கிறதெல்லாம் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டில ஒரு ஸ்விம்மிங் பூல் கீழே அண்டர் வாட்டர் ஷூட் பண்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, கிளாஸ் வச்சு இருக்கு, அதுல ஷூட் பண்ணோம். பட் இதுவும் இப்ப இந்த மாதிரி டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லைன்னா அப்படிதான் பண்ண வேண்டி இருந்திருக்கும். ஆனா வந்து அப்ப வந்துச்சு இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அதை ஷூட் பண்ணோம். நாங்க ஆனா வந்து எங்களுக்கு தரணி சாருக்கும் எனக்கும் எங்களை மார்க்கெட் பண்ணிக்க தெரியாது. புரியுது உங்களுக்கு? அதுக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றதுக்கு எல்லாம் நாங்க விரும்ப மாட்டோம். அது நம்ம வேலை. அதுக்கு நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம பண்ணணும், அவ்வளவுதானே ஒழிய அதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்காக நாங்க விரும்ப மாட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க தான் பண்ணது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார், அந்த கில்லியில கிளைமேக்ஸ் எங்க சார் ஷூட் பண்ணீங்க? எப்படி இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது? கில்லியில கிளைமேக்ஸ் வந்து அந்த ஸ்டேடியம் தானே சொல்றீங்க? அது வந்து ஹைதராபாத்ல ஷூட் பண்ணோம். ஹைதராபாத்ல டிசம்பர் மாசம். ஹைதராபாத்ல டிசம்பர் ஜனவரிலாம் பயங்கரமா இருக்கும், குளிர். அங்கதான் ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட 20 நாள். 20 நாள் ஷூட் பண்ணீங்க. நல்ல நைட் ஃபுல் நைட் நடக்கும். 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா மறுநாள் மத்தியானம் வரைக்கும். இது இத்தனைக்கும் பகல்ல சில சமயம் சீன் போடுவார் டைரக்டர் வந்து. பகல் சில சமயம் வந்து பகலும் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே நைட்டும் கண்டினியூ ஆகும். அதெல்லாம் பத்தி ஒண்ணும் ஆர்டிஸ்ட் ரொம்ப சைன் பண்ணிக்க மாட்டோம். பட் நாங்க எப்படி பண்ணாலும் பண்ணிட்டு. அண்ட் நிறைய விஷயங்கள் கில்லி படம் பற்றி பிற படங்கள் பற்றி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய திரைப்பயணம் பற்றியும் நீங்கள் ஒர்க் பண்ண வேற சில படங்கள் பற்றியும் இன்னொரு சந்தர்ப்பத்துல எங்களுக்காக கண்டிப்பா நீங்க வந்து சொல்லணும், தாழ்முறை கேட்டுக்கிறேன். இந்த சமயத்துல எங்க எல்லாருடைய சார்பாக உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி.